4 நாட்களாகியும் கோவில்பட்டி சிறுவன் மர்ம மரணத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். சிறுவனின் குடும்பத்தார் எடுத்த விபரீத முடிவு. என்ன நடந்தது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியின் இளைய மகன் கருப்புசாமி கடந்த திங்கட்கிழமை காணாமல் போன நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை வீட்டின் அருகே உள்ள மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டார். அதிக அழுத்தம் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்திருக்கலாம் என்று முதற்கட்ட உடற்கூறாய்வு தகவல் வெளியாகியுள்ளது. சிறுவன் மர்ம மரணத்திற்கு காரணம் என்ன, யார் செய்தார்கள் என்பது குறித்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மேற்பார்வையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து 4 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனையும் மேற்கொண்டனர். சிறுவன் காணாமல் போனபோது கழுத்தில் 1.5 பவுன் தங்க செயின் மற்றும் 1 கிராம் தங்க மோதிரம் அணிந்திருந்துள்ளார். ஆனால் அவர் கண்டெடுக்கப்பட்ட போது அது காணாமல் போனது தெரியவந்துள்ளது. இதனால் நகைக்காக இந்த கொலை நடந்திருக்குமோ என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ச்சியாக கடந்த 4 நாட்களாக சிறுவனின் வீட்டுப் பகுதியில் உள்ள வீடுகளில் தொடர்ந்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அது மட்டுமல்லாது சிறுவனின் வீட்டுப் பகுதியில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை மற்றும் கஞ்சா விற்பனை நடைபெற்று வந்தது குறித்து சிறுவனின் தாயார் பாலசுந்தரி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கூட சிறுவன் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை 100க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்தேகத்திற்குரியவர்களை தனியிடத்தில் ரகசியமாக வைத்தும் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை சிறுவனின் தந்தை கார்த்திக் முருகன், அவரது தாயார் பாலசுந்தரி, தாத்தா பாண்டி என 3 பேரும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷமருந்தி தற்கொலை முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அருகிலிருந்தவர்கள் மற்றும் காவல்துறையினர் அதனை தடுத்தது மட்டுமின்றி அவர்கள் எழுதிய கடிதத்தையும் வாங்கி கிழித்து போட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது மகன் ஏன் இருந்தான் என்று தெரியவில்லை, பாசமாக வளர்த்த மகனே போய்விட்டான், நாங்கள் இருந்து என்ன செய்ய, கொலை செய்த குற்றவாளிகளையும் போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, இனி இந்த பூமியில் வாழ்வதில் எங்களுக்கு அர்த்தமில்லை என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் சிறுவனின் தாய் பாலசுந்தரி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து சமாதானப்படுத்தினார். குற்றவாளிகளை உறுதியாக கைது செய்வோம் என அவர்களுக்கு உறுதியளித்துள்ளார்.